எப்படி வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினச்சிங்க ரமேஷ் சார்? நீங்கள் சொன்ன மாரி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு கிராமத்து பின்னணி தான். மாடுக்கு லோன் வாங்கி கொடுத்தீங்களோ அன்றைக்கே நீங்கள் மைக்ரோ ஆண்டர்ப்ரனர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கிராமப்புறத்தில். எஸ், நாட் ஓன்லி கறவை மாட்டு கடன். அந்த இடத்துல நீங்கள் பாலை மட்டும் விற்கல, நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அந்த நேட்டிவிட்டியும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. எல்லாமே கலந்தது தான் இதில். அந்த மலை அடிவாரம், இது ஒரு ட்ரெடிஷ்னல் தொழில், ப்ளஸ் அந்த வேதம்ங்கிறதும் நம்மளோட ரிலீஜியன்ஸோட சேர்ந்தது. அப்போ அந்த ஆரம் வராரு, அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். எல்லாம் ஃபேமிலியோடு வந்துருங்க, மதியம் லஞ்ச் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன் விவசாயிகளுக்கெல்லாம். எல்லாம் ஃபேமிலியோடு வந்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். கேன் பாலை நான் பேக்கெட் மில்காக மாற்றி சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். சென்னை மார்க்கெட்டுக்குள்ளே. கோவிட்டில் எல்லாரும் பாசிட்டிவ் சொன்னாங்க, எனக்கும் பாசிட்டிவ் தான், பயங்கரமான பாசிட்டிவ். என்னென்னா, நான் பால்கார்ட்ட பால் வாங்குறது இல்லை, ஒன்லி விவசாயிகிட்ட இருந்து நேரடி கொள்முதல் பண்ணுறோம். நீங்கள் எங்கெல்லாம் அவமானங்களும் மன உளைச்சல்களுக்கும் இந்த மாரி தடைகளும் நம்ம எண்ணத்தில் உள்ளே வருதோ அப்போல்லாம் ஒரு ஃபயர் நமக்குள்ளே உள்ள ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய கான்செப்டை வந்து எங்கே மனிதர்கள் கூடியிருக்காங்களோ அங்கே வந்து மில்க் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அங்கே நம்ம இருக்கணும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ரீட்டெயிலுக்குள்ளே நம்ம இல்லை, மக்கள் கிட்ட இல்லை. ஆமாம், ஸ்ரீரங்கத்தில் இருந்துக்கிட்டே நம்மளை யாருன்னு தெரியல. வேதான்னு எவ்வளோ ஃபார்மர்ஸ் நீங்கள் எம்பவர் பண்ணியிருக்கீங்க மொத்தமாக இப்போ உங்களோட வேதா மில்க்ல, வேதா பிராண்ட்ல? இப்போ 35,000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அதுவும் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு 10 வயசு பையனை அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னால் என் கடைக்கு வரணும். டேஸ்ட்டு, இந்த சர்வீஸ்க்காகவே இந்த கம்பெனி வந்து, இந்த பிராண்டு வந்து வளர்ந்துருக்கு. என்னோட நோக்கம் எந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதான் என்னோட நோக்கம். பணம் தன்னால் வந்துடும். கரெக்ட். நோக்கம் வந்து இதாக தான் இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல இணைஞ்சிருக்கவர் வேதா மில்கோடைய மேனேஜிங் டைரக்டர் ரமேஷ் அவர்கள். நம்ம திருச்சியில் பிறந்து இன்னைக்கு குளோபல் பிஸ்னஸ்க்கு வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு. அவரை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறது ஒரு சந்தோஷமான தருணம். அவருடைய வாழ்க்கை எப்படி வந்து அவருடைய பிஸ்னஸை வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, விவசாயிகளுக்கு முக்கியமாக மில்க் ப்ராடக்ட்ஸ் வழியாக எப்படி வந்து அவங்க லைஃப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அவரை நம்ம சந்திப்போம். வெல்கம் ரமேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ உங்களோட ஜேர்னி வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி. ஒரு சின்ன கிராமம் திருச்சியில் பிறந்து திருச்சியிலேருந்து இன்றைக்கி வந்து மில்க் பிஸ்னஸ் எஸ்பெஷலாக வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபீட் பண்ணுறதுக்கான அந்த விஷனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. இந்த விஷன் எப்படி தொடங்கிச்சு, எப்படி வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினச்சிங்க ரமேஷ் சார்? நீங்கள் சொன்ன மாரி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு கிராமத்து பின்னணி தான். அப்பா வந்து கண்டக்டர், அக்ரிகல்ச்சர் அண்டு கண்டக்டர், அதுதான் எங்களோட குடும்ப பின்னணி. நான் படித்தது எல்லாமே 8th வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல். 9th 10th பக்கத்தில் இருக்க கிராமத்தில் படித்தேன். காலேஜுமே ஒரு 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் படித்தேன். நாங்கள் 4 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அதனால் மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்பா வந்து வேலைக்கு போயிடுன்னு சொல்லிட்டாரு. 1996 நான் ஒரு பால் கம்பெனியில் ஒரு குவாலிட்டி டெஸ்டிங் அனலிஸ்ட்டாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதாவது ஒரு எம்ப்ளாயாக ஒரு 700 ரூபாய் மாத சம்பளத்திற்கு நான் அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதில் தான் அங்கே வந்து லேர்னிங் வந்து வந்து டெஸ்டிங் மட்டும் பண்ணாமல் அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே இன்வால்மெண்ட்டோடு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனியில் எல்லா செக்ஷனுமே பார்க்குற அளவுக்கு என்னால் ஒரு 4 இயர்ஸில் க்ரோத் ஆக முடிஞ்சிச்சு. எப்போதுமே நம்ம வளர்கிற சூழ்நிலைகள் தான் நம்மளை வந்து உருவாக்கும். ஏதோ ஒரு பிரதிபலிப்பு தான் நம்ம வந்து மாறுறோம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அந்த கம்பெனியோட எம்டி, அவருக்கு சொசைட்டியில் கொடுக்குற மக்கள் கொடுக்குற மதிப்பு, அவர் என்னை மாரி எம்ப்ளாயி கொடுக்குற மதிப்பு, அவரோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனேன் உள்ள. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஓனராக வரணும், நம்மளும் அதுக்கு வந்து கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறத, அந்த பிரதிபலிப்பு தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் லேர்னிங் பண்ணிட்டு நான் என்ட்ரானேன் பிஸ்னஸ். ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே எடுத்துக்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக. பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஜர்னி பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாயியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அங்கே ஒர்க் பண்ணும்போதே ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் தோணுறதுக்கான ஐடியா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படியே ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் நேச்சரை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது ஒர்க் நேச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் என்னால் பிஸ்னஸ்க்கே வர முடிஞ்சிச்சு. அப்சல்யூட்லி கரெக்ட். அதனால தான் நான் வந்து ஒரு 300 லிட்டரில் என்னோடய கிராமத்தில் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ஒரு பிஸ்னஸில் 300 லிட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் எத்தனை வருடங்கள் இருந்தீங்க?
4 வருடங்கள் நான் அந்த கம்பெனியில் இருந்திருக்கேன். 4 வருடங்கள் எனக்கு வந்து அந்த கம்பெனியில் அனுபவம் இருக்குது. எல்லாமே டிரைவிங் முதற்கொண்டு நான் அந்த கம்பெனியில் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே. ஈவினிங் மில்க் எடுத்துகிட்டு போகிற வண்டியில் ஏறி டிரைவிங் முதற்கொண்டு கற்றுக்கிட்டேன். ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது, ஒரு பிஸ்னஸை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டு வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த கம்பெனிக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் எல்லாம். ஆமாம், அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. போக போக தான் என்னோட நேச்சர் வந்து நம்மளும் ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவானுச்சு. அப்சல்யூட்லி. அப்போ அங்கே ஒரு 4 வருடங்கள் ஸ்பெண்ட் பண்ண உடனேயே ஒரு டைமில் நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, வேலைக்கு போகும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஆண்டர்ப்ரனர் ஸ்டார்ட் அப் பண்ணோங்கன்னு இப்போ லாஸ்ட்டு 3-4 இயர்ஸ் to 5 இயர்ஸ் வந்து ஒரு பூம் இருக்குது, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம். நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் 1996, 97, 98 காலங்களில் இன்ஸ்பிரேஷன்னா இன்ஸ்டன்ட் இன்ஸ்பிரேஷன் அங்கே ஊரில் இருக்கிற இன்ஸ்பிரேஷன் தான். பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு ஒரு நாள் முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு வந்தது? மெயினாக பொருளாதாரம் தான். பொருளாதாரம் வந்து நான் அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சைக்கிள் தான் இருந்தது. 2000 வரைக்குமே நான் வந்து ஒரு சைக்கிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தோட ஸ்டேட்டஸும் என்னன்னு பார்க்குறோம். நம்ம அந்த நிலைமைக்கு போகணுன்னா உழைத்தால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளே வந்ததுனால நம்ம 2வது நான் வேலை பார்த்த கம்பெனிக்கும் அதே மாதிரி இருக்கிற கம்பெனிக்கும் மில்க் அப்போ ப்ரெக்யூர்மெண்ட் தேவைப்பட்டது. ப்ரெக்யூர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மில்க் அதிகமாக தேவைப்படுற காலகட்டம் இருந்தது. ஏன்னா அப்போ கோஆப்ரேட்டிவ் தவிர ப்ரைவேட் மில்க்கு கிடையாது. ஓஹோ. அந்த டயத்தில் ப்ரைவேட் மில்க்கு ஒவ்வொரு ஏரியாவாக ப்ரைவேட் மில்க் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு மில்க்கு தேவைப்படுது. அப்போ விவசாயிகளுக்கும் கம்பெனிக்கும் உண்டான இன்டர்மீடியேட்டராக நான் வந்து உருவாகிறேன். முதல் கட்டத்தில் வில்லேஜில் மில்கை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 20 பைசா மார்ஜினில் அவங்களுக்கு கொண்டு போய் நான் கொடுத்துடணும், அவ்வளோதான். அதனால் அந்த அவங்களுக்கு தேவையை தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த பிஸ்னஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் இன்வால்மெண்ட்டோடு உள்ளே இறங்கிட்டோம். சரி, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதலீடு இல்லை, இருந்தாலும் நம்ம எப்படி இதை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சிந்தனையும் வடிவமும் இருந்தது. அதை செயல்படுத்தினேன். அந்த வடிவம் டிசைன் கொண்டு வந்துட்டீங்க மைண்டில். கரெக்ட். ஃபஸ்ட்டு அப்போ கமிஷன் ஏஜென்ட்டாக ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிஸ்னஸ் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், என்கிட்ட வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பிஸ்னஸ்க்கு வர முடியும் அப்படிங்கிற காலகட்டம் தான் அது. கரெக்ட். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டதுனால என்னால் இந்த பிஸ்னஸை கொண்டு வர முடிஞ்சுச்சு. எங்கள் வில்லேஜில் வந்து ஒரு பெரிய பால் பிஸ்னஸ் பண்ணுறவர் எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள் வளர்ப்பவர் எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு 5000 10,000 அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருவார். ஓஹோ. நம்மள்கிட்ட பணம் இல்லை. இந்த கறவை மாடுன்னா என்ன? அந்த மாடு அப்படின்னா அந்த பால் கொடுக்குற எல்லா கறவை மாடு வளர்க்குற எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருவார். அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பார். நம்மள்கிட்ட அட்வான்ஸே இல்லை. ஆனால் நம்ம வந்து ஜெயிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, வங்கி கடன் மூலியமாக ஃபார்மரை வந்து வங்கி கடன் வாங்கி கொடுத்து அது மூலியமாக அவங்கள்ட்ட இருந்து நம்ம பாலை கறந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்தை வந்து நான் கொண்டு வந்தேன். அதாவது ஒரு ஃபார்மலைஸ்ட் இல்லாத இடத்துல, அதாவது அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஷியல் கொடுத்துட்டு இருந்த இடத்துல நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. கரெக்ட். கறவை மாட்டு கடன் திட்டத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது எந்த மாதிரி பேங்க்ஸில் தராங்க அந்த மாதிரி? நான் முதல் வாங்கினது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. ஓகே. நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் நான் ஒரு 10 பேர்த்த கூட்டு போய், சார் இவங்க எல்லாம் என்னோட வந்து ப்ரொடியூசர், இவங்களுக்கு நீங்கள் கறவை மாட்டு கடன் வழங்கினா நான் இவங்கள்ட்ட இருந்து மில்க் எடுத்துக்குவேன். சரி. மில்க் எடுத்துகிட்டு இவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்னோட மில்க் பேமெண்ட் நான் அனுப்பிச்சிட்றேன். நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்துருங்க. ஒரு ட்ரைபாத்திகேட்டட் அக்ரிமெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து கோஆப்ரேட்டிவ் தவிர நேஷ்னலைஸ்டு பேங்கு எந்த ப்ரைவேட் வங்கிக்கும் அவங்க வந்து கடன் கொடுக்கறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இது ரீபேமெண்ட் வருமா வராதா அப்படிங்கிற தயக்கம் இருந்தது. நானும் தொடர்ந்து அந்த மேலாளர்கிட்ட வந்து குறைந்தது ஒரு 40 முறையாவது நான் நடந்திருப்பேன் அந்த வங்கிக்கு. சார் ஒரு 10 கறவை மாட்டு கடன் மட்டும் நீங்கள் கொடுங்க, எப்படி கட்டுறோன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு. அவர் கறவை மாட்டு கடனுக்கு லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 days அவருக்கு. ஏன்னா தம்பி நீ கரெக்டாக படிச்சுட்டு வரேங்கிற, வேலை பார்த்துருக்க, கரெக்டாக கட்டிடுவியா, முதல்ல தொழில் தொடங்குறேன்னு வந்திருக்க, இது சாத்தியக்கூறா, நீ கட்டாமல் விட்டுட்டா எனக்கு சிக்கல்ப்பா அப்படின்னு. இல்லை சார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீபேமெண்ட்டு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நான் வாங்கினது ஒரு 10 கறவை மாட்டு கடன் வாங்கி நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன்.
இன்னைக்கு வந்து 30,000 விவசாயிகளுக்கு நான் கறவை மாட்டு கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸ்டில் நவ் நம்ம வந்து 30,000 பேத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கீங்க கறவை மாட்டு கடன். எஸ். இது நிஜமாலே நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாமலை படம் தான் ஞாபகம் வருது. அதே சிமிலர் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன் உங்கள் ஸ்டோரியை. ஏன்னா அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேங்க்குக்கு போவார். தொடர்ச்சியாக போயிட்டு கடைசியாக அந்த பேங்க் மேனேஜர் வந்து அந்த கதையில் பார்த்தீங்கன்னா யாரோ ரெக்கமெண்ட் பண்ணதுனால லோன் தருவாங்க. அதை வச்சு முன்னுக்கு வருவார். அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கும். இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தா உங்களோட ஸ்டோரியும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறீங்க. கரெக்ட். நான் அந்த கறவை மாட்டு கடன் வாங்கி கொடுத்து மில்கை கலெக்ட் பண்ணி நான் ஒரு 20 பைசா மார்ஜினுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். 2003-4 அந்த வருடங்கள் போல் என்ன நடக்குது அப்படின்னா, எப்போதுமே ஒரு தடை வந்தால் தான் நம்ம பிரெயின் வந்து வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையுமே. அதுமாரி எனக்கு ஒரு தடை வந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மில்க் அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி ப்ரைவேட் கம்பெனிங்கெல்லாம் விற்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு அவங்க எங்களுக்கு மில்க் வேணாம், இதுக்கு அப்புறம் வர மில்க் நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க, இவ்வளோ மில்க் எனக்கு வேணாம், ஒரு 15,000 லிட்டர் போதும், எனக்கு 30,000 லிட்டர் மில்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைய குறைக்க சொன்னாங்க. மில்க் அதாவது ப்ரொக்யூர்மெண்ட்டை அதாவது உங்ககிட்ட இருந்து வாங்குற மில்க் வந்து குறைக்க சொன்னாங்க, குறைக்க சொல்கிறாங்க. அதனால நீங்கள் விவசாயிகிட்ட வாங்குற நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளானேன். இது எந்த வருடம்? 2006. அது ஒரு கிரைசிஸ் தான். 5 to 6. அப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வங்கி மேலாளர் அணுகி, சார் எனக்கு வந்து இந்தமாரி ஒரு சூழ்நிலை, நான் இப்போ அப்போ வந்து கிட்டத்தட்ட 6,000 பேத்துக்கு கறவை மாட்டு கடன் கொடுத்துருந்தேன் அந்த 2006லேயே பேங்க்லேருந்து. அப்போ அவர்கிட்ட மேனேஜர்கிட்ட போயிட்டு நான் பேசுகிறப்ப அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து என்னோடய வளர்ச்சியை பார்த்துட்டு அவர் வந்து தெளிவாக கரெக்டான ஒரு ஃபார்முலாவை என்கிட்ட சொல்கிறாரு. அதாவது CGTMS ஸ்கீம்னு ஒன்று நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் எப்படின்னா கொலட்ரல் ஃப்ரீ ஸ்கீம். இதை வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தம்பி, இதை யாருக்கும் நான் சொல்கிறதில்ல, எல்லோரும் வந்து வாங்கிட்டு கட்டாமல் போனால் என்கொயரி எனக்கு வச்சுருவாங்க. அதனால் நல்ல ரீபேமெண்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இதை வெளியில் சொல்லுவோம். அதனால் நீங்கள் கொலட்ரல் ஃப்ரீ, கேரண்டி யாரும் போட தேவையில்ல. ஒரு தொழிற்கல்வி முடிச்சுட்டு வந்தாலோ ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வந்தாலோ அவங்களுக்கு இந்த லோன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து 1 crore வரைக்கும் அந்த லிமிட் இருந்தது. அதில் எனக்கு அந்த மேலாளர் வந்து 25 லட்சம் வந்து எனக்கு 2006 எனக்கு அந்த லோனை ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் நான் சில்லிங் பிளான்ட் போட்டு இந்த வேணான்னு சொன்ன மில்கை நான் கொண்டு போய் என்னோடய பிளான்ட்டில் சில் பண்ணி பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு கொண்டு போய் நான் அந்த மில்கை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு கிரைசிஸ் வருது, அளவுக்கு அந்த பால் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ப்ரொக்யூர் பண்ண முடியாதுன்னு ப்ரைவேட் கம்பெனி சொல்லும்போது அது ஒரு ரெகுலேஷன் மாதிரி வந்ததா கவர்மெண்ட்டில்? எப்படி? இல்லை நார்மல் டிபெண்ட்ஸ் அப்பான் த அட்மாஸ்பியர்னால ஹெவி ரெயின்ஸ்னால ப்ரொக்யூர் பண்ணல. அந்த கிரைசிஸ் வந்தோடனே எல்லாரும் தோய்வு அடைஞ்சிருவாங்க. நீங்கள் மாற்றி சிந்திச்சிருக்கீங்க. திருப்பி பேங்க் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. கரெக்ட். CGTMS ஸ்கீம் இருக்கு, கொலேட்ரல் ஃப்ரீ லோன் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் சில்லிங் பிளான் போடுங்க. நானுமே அப்போ சிந்திக்கிறேன், இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வேணான்னு சொல்கிறாங்க, அப்போ எந்த மாநிலம்லாம் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பக்கத்து மாநிலம் நமக்கு ரெயின் சீசன் அப்போ அங்கே சம்மர். அப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன், கேரளா கிளம்பி போய் 1 வீக் கேரளாவில் இருந்து நான் போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சில டைரியில். நான் இந்தமாரி கொல்லிமலை பச்சைமலை அடிவாரத்து பால் சார், மில்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், என்னோடய ஃபார்மர் எல்லாருமே மலை அடிவாரத்துலேருந்து அந்த ஏரியாவிலேருந்து கொடுக்கறதுனால எனக்கு வந்து மில்க் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறாமல் கொடுப்பேன். பால்னாலே எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஒரு கலப்பட பொருள், கலப்படம் பண்ணிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் படிச்சுட்டு வந்ததுனால கலப்படம்னா தண்ணி கலந்துருவார் பால்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை. அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் வந்து பாலை தெளிவாக கொடுக்கணும், தரம் மாறாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் குறிக்கோளாக வச்சுருந்தேன். அதனால் பால் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் பேசிவிட்டு அவங்க வந்து ஒரு லோடு எடுத்து பார்த்துட்டு அந்த குவாலிட்டி டேஸ்ட்டை பார்த்துட்டு அடுத்தடுத்து என்கிட்ட மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுதான் என்னோட அடுத்த லெவல். டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகுது. பிகாஸ் நீங்கள் அந்த குவாலிட்டியை கொடுத்தது, எஸ்பெஷலாக நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. பச்சைமலை கொல்லிமலை, அது அடிவாரத்தில் இருக்கிற பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே மலை அடிவாரம். எங்கள் துறையூர் பெல்ட் பக்கத்தில் நான் பிளான்ட் வச்சுருக்கேன். அங்கேருந்து 15 கிலோமீட்டரில் பச்சைமலை ஸ்டார்ட் ஆகிடும். துறையூருங்கிறது திருச்சி பக்கத்தில். துறையூர். அதேமாரி கொல்லிமலை எரகுடிங்கிற கிராமத்தில் ஒரு சில்லிங் பிளான்ட் வச்சுருக்கோம். அப்புறம் முசிறி நம்மளோட மெயின் பிளான்ட் இருக்குது. எல்லாமே அந்த மலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அரூர், ஊத்தங்கரை, அயோத்தியப்பட்டினம், கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, எல்லா மலை அடிவாரத்தையும் எனக்கு மொத்தம் இப்போ இன்றைக்கு 27 சில்லிங் பிளான்ட்டு, 2 மெயின் பிளான்ட்டு இருக்குது எனக்கு ப்ரொடக்ஷன் பிளான்ட்.
எல்லாமே எஸ் எஸ். ஓகே. அதாவது இந்த அந்த அதோட அதாவது எதுக்காக இதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, அந்த டைமில் நீங்கள் கேரளாவில் போயிட்டு யோசிச்சு இந்த மாதிரி மலை அடிவாரத்துலேருந்து வர பால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹை குவாலிட்டி மட்டும் நீங்கள் என்ஷூர் பண்ணல, அந்த நேட்டிவிட்டியை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. எஸ் எஸ். அந்த தாட்டில் பாலை நீங்கள் விற்கல, யா, அந்த இடத்துல நீங்கள் பாலை மட்டும் விற்கல, நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அந்த நேட்டிவிட்டியும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஆமாம், எல்லாமே கலந்தது தான் இதில். அந்த மலை அடிவாரம், இயற்கை சூழ்நிலையில் மாடு மேய்ஞ்சிட்டு வர்றது, இரண்டாவது எங்களோட அந்த தரம், பால் கறந்த உடனே நம்ம ஃபுட் சேஃப்டி நார்ம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மாட்டு மடியை வாஷ் பண்ணிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஐடோஃபோரில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் பால் கறக்கணும்னு ரூல் சொல்லுது. சூப்பர். நம்ம சட்டத்தில். ஆனால் நம்ம ஊர் பால்கார் அவசரமாக ஒரு மாட்டில் கறப்பார். அப்போ என்னென்னா, சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த பாலில் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்கள்கிட்ட கிளாரிஃபையர் ஒன்று இருக்குது, மில்க் கிளாரிஃபையர். மைக்ரான் லெவல் டஸ்ட்டை கூட அது ரிமூவ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து லோட் பண்ணுவோம் மில்கை. பேக்கிங் பண்ணுறதா இருந்தால் கூட மில்க் கிளாரிஃபையர் அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். ஆமாம், குவாலிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். அதனால தான் அதோட மனமும் சுவையும் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் மாறாது. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். இதுதான் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அந்த குவாலிட்டியும் சர்வீஸும் ஒரு காரணம். ஸோ அப்படி கேரளாவில் வந்து உங்கள் டிமாண்டு பிக்கப் ஆகிட்டே இருக்குது. ஸோ 2006 உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. கிரைசிஸை பிரேக் த்ரூவாக மாற்றுறீங்க. எஸ். 2006 சில்லிங் பிளான்ட் போடுறீங்க. எஸ். அதுக்கப்புறம் கேரளாவில் டிமாண்ட் ஏறுது. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிறீங்க. கரெக்ட். அது எந்த வருடத்தில் நடக்குது? 2006 2015 வரைக்கும் என்னோட மில்க் வந்து ஒன்லி பல்க் மில்க் சேல் தான். நான் வந்து ஒரு மில்க் ட்ரேடர் ஆயிட்டேன். ஸோ கமிஷன் ஏஜென்ட்ல இருந்து மில்க் ட்ரேடரா மாறுறேன். எஸ்ஆர் மில்க் ட்ரேடிங் அதான் என்னோட பிராண்ட். என்னோட எல்டர் பிரதர் பேர் சுரேஷ், என்னோட பேர் ரமேஷ்னால நாங்கள் எஸ்ஆர் மில்க் ட்ரேடிங் பிரதரையும் நான் என்னோட பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே கொண்டு வந்துட்டேன் ஃபேமிலியாக. அதனால அண்ணாவும் நானும் சேர்ந்து பார்த்துக்கிட்டேன். அண்ணா வந்து ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்குவார், பிளான்ட் அண்டு மிஷினரி அதை பார்த்துக்குவார். நான் ஃபுல்லாக அட்மின் அண்டு மார்க்கெட்டிங் நான் பார்த்துக்கிட்டேன். அதனால் 2006 2015 வரைக்கும் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 சில்லிங் பிளான்ட் வந்துடுச்சு. என் பேரில் ஒரு பிளான்ட்டு, அப்புறம் அண்ணா பேரில் ஒரு பிளான்ட்டு, அண்ணி பேரில் ஒரு பிளான்ட்டு, மிஸ்ஸஸ் பேரில், இப்படி ஃபேமிலியில். ஏன்னா எங்கள்கிட்ட பேமெண்ட்டு பெருசாக இல்லாததுனால, கொலட்ரல் பண்ண கொடுக்க முடியாததுனால, கொலட்ரல் ஃப்ரீ லோனில் சிஜிடிஎம்எஸ் ஸ்கீமில் நாங்கள் எல்லாருமே ஒரு மைக்ரோ ஆண்டர்பிரனர் ஆகிட்டாங்க. எஸ், ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இண்டிபெண்ட்டாக ஒரு மைக்ரோ ஆண்டர்பிரனர் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த வில்லேஜில் இருக்கவங்களே நீங்கள் ஆண்டர்பிரனர் மாற்றிருக்கீங்க. கரெக்ட். என்னைக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 1996 நீங்கள் என்னைக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக முதல்ல மாடுக்கு லோன் வாங்கி கொடுத்தீங்களோ அன்றைக்கே நீங்கள் மைக்ரோ ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கிராமப்புறத்தில். எஸ், நாட் ஓன்லி கறவை மாட்டு கடன், அவங்க பசங்க படிக்க எஜுகேஷன் லோனு, காடு சீர்திருத்தம், கிணறு வெட்ட, போர்வெல் போடன்னு ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் ஃபார்மரோடையே என்னோடய வாழ்க்கையை நான் கொண்டு போயிருக்கேன். ஏன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிக்கு நடுப்புற வந்து நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அரௌண்டு 3 lakhs லிட்டர் பர் டே நான் வந்து ரீச் ஆகிருக்கேன். ஃபேன்டாஸ்டிக். அப்போ நான் இவ்வளோ ஃபார்மர் கூடயே வாழ்ந்ததுனால தான் என்னோடய வால்யூம் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் 2015 இந்த ஜர்னியில் ஒரு இன்ஸ்பைரிங்காக சொல்கிறது 3 lakh லிட்டர்ஸ். இப்போ நம்ம யோசிக்கும் போது எத்தனை லாரிஸ் இருக்கும் அப்படி 3 lakh லிட்டர்ஸ் போது ஒரு பெரிய நம்பர். எஸ். 2015 நீங்கள் பல்க் ட்ரேடர் ஆகிறீங்க. அதுக்கப்புறம் ஜர்னி எப்படி கண்டினியூ? 2015 அதான் ஒவ்வொரு தடைகளுமே நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இருந்த நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகுது. அவங்க வந்து ஒன் டே ஓடி கூட அவங்களுக்கு ஏதோ பிரான்ச் லெவலில் ப்ராப்ளம் ஆகி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வருதுன்னா, பிரான்ச் லெவலில் எதுவுமே சாங்ஷன் பண்ணக்கூடாது, இனிமேல் எதுவாக இருந்தாலும் த்ரூ ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேசுகிறப்ப தான் அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ இனிமேல் கறவை மாட்டு கடன் அந்த ஸ்பீடு இருக்காது, இனிமேல் நாங்கள் அவ்வளோ கொடுக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால அவங்க ஓவரால் அந்த இது. அப்போ நான் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்லேருந்து இன்னொரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கு நான் சுவிட்ச் ஓவர் ஆகிறேன். அந்த டைமில் 2015 அப்போ அந்த பிரான்ச்சில் நான் போன உடனே நான் வந்து ஒரு 300 அனிமல்ஸ் வந்து கறவை மாட்டு கடன் வேணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அவங்களும் ரீஜினலில் கேட்டுட்டு உடனே இமீடியட்டாக ஒரு அக்ரி ஆஃபீஸரை போட்டு எனக்கு 300 கறவை மாட்டு கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் ரிலீஸ் பண்ணுறப்ப ரிலீஸ் பண்ணலை. சாங்ஷன் பண்ணதை ரிலீஸ் பண்ணலை. கறவை மாட்டுக்கு தோடெல்லாம் டேக்லாம் அடிச்சிருவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்து காதில் என்ன சார் 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு ஒரு 4 days என்னன்றீங்க ரிலீஸ் பண்ணலைன்னா, இல்லை சார் ஆரம் வந்து விசிட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நம்ம
தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பிரான்ச்லேயும் கொடுத்தாலே இவ்வளோ மாடு கொடுக்க மாட்டோம். அது எப்படி நீங்கள் ஒரு பிரான்ச்சில் 300 கறவை மாட்டு கடன் கொடுத்தீங்க? எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்குது, நான் ஃபார்மரை பார்க்கணுன்னு சொல்லிட்டார் சார். நான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. எஸ், நான் உடனே சொன்னேன், சார் நான் இவ்வளோ இது வரைக்கும் ஒரு 6000-7000 பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த பேங்க் கேட்டதில் தாராளமாக வர சொல்லுங்கள், நான் ஃபார்மர்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறேன் என்னோடய சில்லிங் பிளான்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ஆரம் வராரு, அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். எல்லாம் ஃபேமிலியோடு வந்துடுங்க, மதியம் லஞ்ச் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன் விவசாயிகளுக்கெல்லாம். எல்லாம் ஃபேமிலியோடு வந்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். என்ன தம்பி இவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்க, வெளியிலேயே உங்களை தெரியலையே, இவ்வளோ ஃபார்மரை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. அவரு தான் போகிறப்ப என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏன் வந்து மில்க் எடுத்து மில்காகவே விற்றுட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் ஒரு வேல்யூ ஆடட் போகலாம்ல, இதில் உங்களுக்கு 20 பைசா 30 பைசா தானே ஒரு மார்ஜின் இருக்குது, நீங்கள் அடுத்த லெவல் போகலாமே. அப்பையும் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் நான் வாங்கினது எல்லாமே சிஜிடிஎம்எஸ் ஸ்கீம், என்னோட ரீபேமெண்ட் ட்ராக் எல்லாமே பார்த்துக்குங்க. அவர் எல்லாமே பேப்பர்ஸ் கேட்டிருந்தாங்க, எல்லாமே கொடுத்துருந்தோம். அப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன காஸ்ட் வரும்னு கேட்டிருந்தார். சார் மினிமம் ஒரு 5 crore வந்து டேர்ம் லோனும் ஒரு 2 crore ஒர்க்கிங் கேபிட்டலும் தேவைப்படும்னு. என்னோடய லிமிட் 5 crore, அதில் நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 days கழித்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மீட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆமாம், இடி சாரை மீட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா கொலட்ரல் ஃப்ரீ லோனாக கொடுக்கணுன்னா எப்படி எங்கேயோ டிவிஎஸ்என் அவங்க போய் வாங்கி தானே ஆகணும். அதுக்காக போனோம், என்னோட எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே தரவாக சொன்னேன். அப்போ நான் வளர்ந்து வந்த பாதையை பார்த்துட்டு அவங்க ப்ராப்பராக ஜிஎஸ்டி பே பண்ணி, சேல்ஸ் டேக்ஸ் அப்போ சேல்ஸ் டேக்ஸ் பே பண்ணி, ப்ராப்பர் இன்கம் டேக்ஸ் பண்ணி, ஒரு 14,000 ரூபாயில் என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்த அந்த கம்பெனி 2015-16 96 crore வந்து இருந்தது. அதனால் அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஒரு 1 weekலேயே எனக்கு வந்து இருக்கிற கொலட்டில் வச்சுக்கிட்டு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல சில்லிங் பிளான்ட் இருந்தது, ஒரு 7 acres என்னோட லேண்ட் இருந்தது. அந்த இடத்துல நான் ஒரு சில்லிங் பிளான்ட் வச்சுருந்தேன். அதே இடத்துல என்னோட வேதாங்கிற பிராண்டே அப்போ தான் நான் உருவாக்குறேன். அதாவது அந்த என்ன அதுக்கு மெயினாக நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வேதா அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் நேம். எஸ் நம்ம இந்திய கலாச்சாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய பண்பாடை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் வேதா அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய அந்த நேம் பார்க்கும்போது நிறைய வாட்டி நம்ம மெட்ராஸில் வந்து பல கடைகளில், எஸ்பெஷலாக இந்த ஹோட்டல்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ரொவிஷன் ஷாப்பும் வச்சுருக்காங்க சில ஹோட்டல்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்ட் இருக்கும், அதில் வேதாங்கிற பேரும் VETHA அப்படி இருக்கும், அந்த க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் அனுப்பக்கூடிய வாழ்த்துக்கள்லாம் கூட அந்த க்ரீனாக இருக்கும். அந்த வேதாங்கிற பேரை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? வேதா அப்படிங்கிற நேம் வந்து வேதம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோ பிரதர் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கார். நான் ஒவ்வொருத்தர் பேரில் ஒரு சில்லிங் பிளான்ட் போட்டேன்னு சொல்கிறப்ப அவங்களோட என்னோட கோ சிஸ்டர் நேம்லேயும் வேதம் டைரி அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுருந்தேன். ரியலாக பார்த்தீங்கன்னா அந்த வேதம் டைரி வந்து எல்லா சில்லிங் பிளான்ட்டை விட அதிகமாக கொள்முதல் ஆச்சு. அந்த வேதம்ங்கிறதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நம்ம பண்ணுறதும் ஒரு ட்ரெடிஷ்னலான தொழில், பால் தொழிலுங்கிறது ஒரு தெய்வீக தொழில். பசுவை வந்து நம்ம இனத்தோர் எல்லாருமே இன்னமும் தெய்வமாக கும்புற அளவுக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்களா அந்த கறவை மாடை வளர்க்குறாங்க. நான் நிறைய ஃபேமிலி, இது ஒரு ட்ரெடிஷ்னல் தொழில். ப்ளஸ் அந்த வேதம்ங்கிறதும் நம்மளோட ரிலீஜியன்ஸோட சேர்ந்தது. முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் குரான் வேதம் தான், கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பைபிள் வேதம் தான், நம்மளோட இதுலேயும் வேதம் இருக்குது. அதனால் இது ஒரு காமன் நேம், ஒரு வைப்ரேஷன் இருந்தது எங்களுக்கு. அது அந்த சில்லிங் பிளான்ட்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் நம்ம அந்த வேதம்ங்கிற நேமையே எடுத்துகிட்டு வேதம் மில்க் ப்ராடக்ட் பிராண்ட் நேம் வேதா அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த நேம் வச்ச இயர் வந்து 2016. ஆமாம். அதுக்கப்புறம் பல டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸை வளர்த்துட்டே போகிறீங்க. 2016 எப்படி உங்களோட வளர்ச்சி இருந்தது? 2016-17 என்னோட பிராண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கொடுத்தது NLC தான். NLCக்கு பட்டர் மில்க்கு தான் ஃபஸ்ட்டு என்னோட சித்திரை 1 வந்து நான் அவங்களுக்கு முத டெண்டர் எடுத்து 2000 லிட்டர் மில்க் இது பட்டர் மில்க் வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் வேல்யூ அடிஷன் சொன்னார். ஆமாம், எஸ், பட்டர் மில்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் கீ, பட்டர், பன்னீர் இது எல்லாமே 1 by 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தோம். நான் போனது எல்லாமே இன்ஸ்டியூஷன், அந்தமாரி ஹோட்டல்ஸ், கார்பரேட் எல்லாமே போனேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி லூஸ் மில்காக கேனில் வந்து என்னோடய ஜேர்னி வந்து சென்னையில் நார்த் இந்தியன் ஸ்வீட் பண்ணுற ஸ்வீட் கம்பெனிங்களுக்கு நான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பஃப்லோ மில்க் ஒன்லி பஃப்லோ மில்க். என்னோட நாமக்கல் சில்லிங் பிளான்ட்டில் மட்டும், நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் ஈரோடு பெல்ட்டில் மட்டும் பஃப்லோ மில்க் இன்றைக்கும் கிடைக்குது.
அதனால் நான் சென்னை ஆல்ரெடி நான் வந்துகிட்டு இருந்ததுனால நான் மொத பேக்கெட்டாக அதை மாற்றுறேன். கேன் பாலை நான் பேக்கெட் மில்காக மாற்றி சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். சென்னை மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு 3000 லிட்டர் பிராண்டாக என்ட்ரு ஆகிறேன். பஃப்லோ மில்கையே பிராண்டில் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சென்னை எடுத்தோடனே சென்னை உள்ளே வந்ததுனால நான் என்ன பண்ணேன், சென்னையில் இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே மூவ் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு எல்லாமே இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் செஃப்பை பார்த்து நாங்கள் எப்படி பண்ணுறோம், ஃபார்மர்ட்டேருந்து கலெக்டிங் ஃப்ரம் ஃபார்மர் ஒன்லி. நான் பால்கார்ட்ட பால் வாங்குறது இல்லை, ஒன்லி விவசாயிகிட்டேருந்து நேரடி கொள்முதல் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் இருக்காது. அதனால் வந்து மனமும் சுவையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் சாம்பிள் கொடுக்க ஆரம்பித்தேன். ஓகே, எல்லாம் ஒவ்வொரு ஹோட்டலாக நாங்கள் ஏறி ஒவ்வொரு ஹோட்டலுக்காக நாங்கள் சாம்பிள் கொடுத்தோம். அதில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டே இருந்தது. அப்போ என்னோடய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் தான் 2020 கோவிட் வந்து ஒரு பெரிய பேண்டமிக் நமக்கு திருப்பி அனதர் கிரைசிஸ். ஆமாம், ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு தடை. இந்த தடையில் நான் வேறு மாதிரி எந்திரிச்சேன். கோவிட்ல எல்லாரும் பாசிட்டிவ் சொன்னாங்க, எனக்கும் பாசிட்டிவ் தான், பயங்கரமான பாசிட்டிவ். என்னன்னா பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நான் உங்ககிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் நோன். இல்லை சார், எப்போதுமே தடைகள் வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து சாதனை கற்களாக தான் மாறி இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்போ நம்ம சாதாரண கால்குலேட்டராக இருக்க நம்ம பிரெயின் சூப்பர் கம்ப்யூட்டராக மாறிடுது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை எப்படி திங்க் பண்ண வைக்குது நம்மளை. சின்ன நீங்கள் எங்கெல்லாம் அவமானங்களும் மன உளைச்சல்களுக்கும் இந்தமாரி தடைகளும் நம்ம எண்ணத்தில் உள்ளே வருதோ அப்போல்லாம் ஒரு ஃபயர் நமக்குள்ளே உள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஃபயர். ஆமாம், எஸ். அதுதான் என்னை அடுத்த லெவல் கொண்டு போகிறது. அதேமாரி தான் கோவிட்டில் எல்லோரும் சோர்ந்துட்டாங்க, டைரி இண்டஸ்ட்ரியே. அதுவும் எனக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் ரீட்டெயிலே இல்லை, நான் ஒன்லி ப்ரொக்யூர்மெண்ட் அண்டு ஹோட்டல்ஸ். நான் என்னோடய கிளைண்ட்டுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டாவோட நான் அக்ரிமெண்ட், தாஜ் ஃப்ளைட் கிச்சன், தாஜ் கொரமண்டல், தாஜ் கன்னிமாரா, தாஜ் ஃபிஷர்மேன், தாஜ் வில்லிங்டன், கேசினோ ஃப்ளைட் கிச்சன், என்டையர் ஏர்போர்ட், டிஎஃப்எஸ், ரேடிசன் ப்ளூ, ஜிஆர்டி கிராண்டு, அம்பாஸ்டர் பல்லவா, மேரியாட்டு, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், யூனிவர்சிட்டி, ஹயாத்து, ரமடா, புல்லர்மேன், நோவாடெல் 7 பிளேசஸும் நாங்கள் கொடுக்குறோம். எஸ், அவங்களுக்கு கொடுக்குறோம். ஹாட்ஷிப்ஸு, இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, பென்ஸ் பார்க்கு, ஏகப்பட்டது. சங்கீதாஸ் எல்லா அவுட்லெட்டும். கரெக்ட். கீதம் ஃபேமஸ். எஸ், கீதம் சங்கீதாஸ் ஃபஸ்ட்டு எனக்கு பிளேஸ் கொடுத்தாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரியபுரம் சங்கீதாவில் உங்களுக்கு சென்னையில் எனக்கு வந்து பிளேஸ் கொடுத்தாரு. அதுவும் அவருக்கு சில டவுட்டுகள்லாம் இருந்தது. ஒரே நாளில் அவங்களுக்கும் கொடுத்துடல. ஏன்னா அவங்களுக்கும் கண்டினியூவாக சப்ளை வருமா, புதுசாக நீ வர, நாளைக்கு நிறுத்திட்டேன்னா என்ன பண்ணுறது, நான் பழைய ஆள்கிட்ட எப்படி போகிறது, இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கும். கண்டிப்பாக. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு இதை அவர் தான் எனக்கு ஊன்னார். ஃபஸ்ட்டு டைம் அவர் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தார். அதில் தான் நான் சங்கீதாஸு அடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக தாஜும் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி ஜிஆர்டியோட அவங்க திருத்தணி காலேஜு, கற்பகம் காலேஜு, நிறைய காலேஜஸ், இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக நம்ம சப்ளை ஸ்டார்ட். உங்களுடைய கான்செப்டை வந்து எங்கே மனிதர்கள் கூடியிருக்காங்களோ அங்கே வந்து மில்க் ரிக்வயர்மெண்ட் இருக்குது, அங்கே நம்ம இருக்கணும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அந்த கோவிட் அப்போ எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஃப்ளைட்டு கூட ஓடல, முழு ஊரடங்கு கொடுத்தாங்க. ஆனால் 6 to 9 மட்டும் கிராசரி இந்த வெஜிடபிள்ஸ்க்காக மட்டும் கடையை திறந்தாங்க. அப்போ என்னோடய பிளான்ட்டில் வந்து ஒரு 15000 லிட்டர் வந்து ஸ்டாக் இருக்குது. பிரதர் எனக்கு கால் பண்ணி இதை ஏதாவது பண்ணிவிடு, இதை எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்கன்னு சொல்கிறப்ப, நான் இருக்கிறது இப்போ ஸ்ரீரங்கம், பெரியார் நகர், அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 800 மளிகை கடைகள் இருக்குது. அதுக்கு கொண்டு போய் நான் ஃப்ரீயாக ஒரு 3 நாளும் அந்த 15000 லிட்டரையும் நான் சேல் பண்ணுறேன். கொண்டு போயிட்டு எல்லா கடைகளுக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். ஏன்னா கோவிட் டயத்தில் ஏன்னா என்கிட்ட அது இருந்தாலும் உள்ளே கெட்டுடும். அதனால் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொண்டு போய் கொடுக்குறேன். 3 நாளும் நான் ஒரு வேன் டிரைவரை வச்சுக்கிட்டு நானே ஏறி போய், ஏன்னா எல்லாருமே எம்ப்ளாயி கூட லீவ் போட்டாங்க. அப்போ இதுமாரி கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க அந்த பிராண்டை பார்த்துட்டு இது எந்த ஊர் பிராண்டு வருது, ரெண்டாவது இந்த நியூ பிராண்டாக இருக்கே, இது எங்கேருந்து வருது. அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கார்பரேட்லேயே போயிட்டோம், ஆனால் ரீட்டெயிலுக்குள்ளே நம்ம இல்லை, மக்கள் கிட்ட இல்லை. ஆமாம், ஸ்ரீரங்கத்தில் இருந்துக்கிட்டே நம்மளை யாருன்னு தெரியல, வேதான்னு அப்படிங்கிற எண்ணம் உள்ளே வந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இனிமேல் ரீட்டெயில் மார்க்கெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்ட். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த கோவிட் டயத்தில் தான் எனக்குள்ளே வளர்ந்தது. ஒரு 4வது நாள் 5வது நாள் அதே கடைக்கு நான் திரும்ப போகிறப்ப, சார் சாப்பிட்ட எல்லாரும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிறாங்க. மில்க்கு,
கேர்டு, பட்டர் மில்க் எல்லாமே சார் நீங்கள் பில்லிங் பண்ணி எனக்கு கொடுங்க. சூப்பர். அதுதான் சார் என்னோடய ஃபஸ்ட்டு ரீட்டைல் அவுட்லெட் வந்து நான் ஸ்ரீரங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி 600 அவுட்லெட் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சார். பார்சியலி தமிழ்நாடு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம் 600 அவுட்லெட். அப்போ ரீட்டைலுக்குள்ளே போனோன்னே என்னோடய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்கங்கிறத நான் பார்த்துட்டேன். அதில் ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. ஏன்னா அந்த குவாலிட்டியை வந்து அந்த 2 வருஷம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும்போது ரமேஷ் சார், நான் என்னென்னா ஹார்வர்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க நான் வந்து மாடு தான் வைக்கிறேன், நான் வந்து சின்ன மாடு பிஸ்னஸ் தான் இருக்கேன்னு. பட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க பிரின்சிபல் நான் யோசித்தேன். அதாவது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். எல்லாரும் கிரைசிஸில் வந்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது நீங்கள் புது விஷயத்தை யோசிக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, மில்க் இருக்காது, நமக்கு இருக்க மில்க் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதை வந்து ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்ப்பா செலவு பண்ணி வண்டியிலலாம் டெலிவரி பண்ணிக்கிட்டு இந்த நேரத்தில் எப்போ கோவிட் முடியும் தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃப்ரீயாக மில்க் கொடுத்துருக்கீங்க. அப்போ புது தாட் வந்தது, அங்கேருந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து புது வடிவம் எடுக்க ஆரம்பிச்சு. கரெக்ட். அந்த சேவை நோக்கம் தான் உங்களை புது வடிவத்துக்கு. கண்டிப்பாங்க சார். எனக்கு அப்பையும் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, என்னைமாரி லோ மிடில் கிளாஸ் பீப்புள் கூட பிஸ்னஸ்க்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட். அப்போ வந்து 50,000 வச்சுருந்தேன். இப்போ 1 lakh நாங்கள் வந்து 1 lakh அவர் கொடுத்துட்டாலே நாங்கள் வந்து அந்த அவுட்லெட்டுக்கு வந்து ஃபுல்லாக உள்ள இன்டீரியர் வால் பெயிண்டிங் பண்ணிவிட்டு ஒரு விசி கூலர், ஒரு செஸ் கூலர், நேம் போர்டு, லைட் போர்டு, ஒரு டேபிள், 25,000 ரீஃபண்டபிள் டெபாசிட். ஓகே. 75,000க்கு இவ்வளவும் கொடுத்துட்டு அதுவும் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு 10 வயசு பையனை அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னால் என் கடைக்கு வரணும். என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் மெயின் ரோட்டில் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செலவு வைக்க விரும்பல. ஏன்னா மெயின் ரோடுனா 20-25,000 வாடகை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் ஸ்ட்ரீட்டுக்குள்ளனா 3,000 to 5,000க்குள்ளே அந்த நீங்கள் கண்டிஷனாகவே இம்போஸ் பண்ணல. ஆமாம், எஸ். அதனால் 10 வயசு பையனும் அம்மா அனுப்புவாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்து இன்றைக்கும் என்னோடய அவுட்லெட்டை நீங்கள் எங்கேயுமே மெயின் ரோட்டில் பார்க்குறது கஷ்டம். எல்லாமே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 600 அவுட்லெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவுட்லெட்டை சுற்றியும் மினிமம் ஒரு 500 ஹவுசஸ் இஸ் தேர். அதை கான்செப்ட் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சரி என்னை வெளியில் தெரியாது, கடை ஓப்பன் பண்ணுறேன், யார் வந்து வாங்குவான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 வீக்குக்கு பால் வாங்கினா தயிர் ஃப்ரீ, தயிர் வாங்கினா பால் ஃப்ரீ, பன்னீர் வாங்கினா பால்கோவா ஃப்ரீ, நெய் வாங்கினா பட்டர் ஃப்ரீ, இட்லி பேட்டர் வாங்கினா இட்லி பொடி ஃப்ரீ. இந்த மாதிரி வந்து வேதால வந்து மில்க்கு, பட்டர் மில்க்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க அந்த அவுட்லெட்டில்? கீ, பட்டர், பன்னீர், ஃப்ரெஷ் க்ரீம், பிளைன் கோவா, ஸ்வீட் கோவா, கப் கேர்டு, பட்டர் மில்க், இட்லி பேட்டர், மில்க் ப்ரெட்டு, தொக்கு, புளித்தொக்கு, தக்காளி தொக்கு. ஏன்னா இட்லி மாவுக்கு ஏதாவது பேச்சுலராக இருக்கவர் அப்படியே வந்தாருன்னா வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்லாம் இல்லையா? கரெக்ட். அதனால் இந்த ப்ராடக்ட் எல்லாம் இப்போ மில்க் பவுடர் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணி மில்க் பவுடர், டைரி ஒயிட்னர் அண்ட் ஸ்கிம்டு மில்க் பவுடர். ஸோ மொத்தமாக ஆல் ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பொக்கேவாக வச்சுருக்கீங்க. எஸ். அடுத்து இன் ஃபியூச்சர் சீஸ் அண்ட் ஐஸ்கிரீமும் பிளான் இருக்கு. ஓகே. வெரி 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 இன்ஸ்பைரிங். இந்த ஜர்னி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பல மடங்கு கொண்டு போவீங்க. இப்போ ஒரு உலகளாவிய நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருப்பீங்க. லைக் நீங்கள் எங்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபின்லாண்ட் பற்றி பேசியிருக்கீங்க, சுவிட்சர்லாண்ட், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வளர்ந்து குளோபலாக போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் என்னால் பார்க்க முடியுது, செஞ்சிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் இன்ஸ்பயர் ஆனது, தமிழ்நாடு உங்களுடைய மில்க் இண்டஸ்ட்ரிக்கு என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, டெக்னாலஜி ஃபுல்லாகவே நான் இப்போ யூகே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்மளது கீ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய் கண்ட்ரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு நான் ஒரு டெக்னாலஜி 2022 நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் தமிழ்நாட்டில். ஆர்ஓ மெமரின் மெத்தடு. நாங்கள் வந்து கேர்டுக்கு, மில்க்குக்கு திக்னஸ்க்கு உங்களுக்கு தெரியும், ஃபுல் க்ரீம் மில்க் வந்து திக்னஸாக இருக்கும். கரெக்ட். கேர்டும் செட் கேர்டு திக்காக இருக்கும். இது எல்லாத்துக்குமே எல்லாருமே பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பெரிய டைரி வந்து எவாப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த நானோ ஃபில்ட்ரேஷன் நம்ம தான் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நீங்கள் மில்கில் வந்து 87% வாட்டர் தான், 13% தான் சாலிட்ஸ் இருக்குது. அப்போ 87% அந்த வாட்டரில் என்னோடய மிஷினில் வந்து நீங்கள் 10,000 லிட்டர் உள்ளே கொடுத்தீங்கன்னா 7,000 லிட்டர் வாட்டரை பிரிச்சிடும். ஓகே. பிரிச்சுட்டு மீதி வந்து கண்டென்ஸ்டு மில்காக எனக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீட்டில் எப்படி சிஸ்டம், ஆர்ஓ சிஸ்டம் ஒர்க் பண்ணுது, வாட்டர் கொடுத்தா ட்ரிங்கிங் வாட்டர், வேஸ்ட் வாட்டர்னு பிரிக்குதில்ல, அதே மெத்தடில் என்னோடய மிஷின் வந்து அன்னப்பறவைன்னே வச்சுக்கலாம். சூப்பர். பாலில் இருக்க தண்ணியை பிரிச்சிடும்.
அதாவது பாலும் தண்ணியும் பிரிக்க முடியாதுங்கிறத உடச்சி இப்போ நீங்கள் ஒரு மிஷினே கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், எஸ். அந்த மிஷினை இப்போ எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த மிஷினில் இருந்து நான் வந்து அந்த கண்டென்ஸ் மில்க் எடுத்து என்னோட திக்கு மில்க்குக்கும் என்னோட கேர்டுக்கும் யூஸ் பண்ணுறேன். என்னோட கேர்டு எஸ்பெஷலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி திக் மில்கில் வந்து அந்த கறந்த பால் ஃப்ளேவர், ஏன்னா மில்கோட மில்க் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து இதெல்லாம் ஃபாரின் டெக்னாலஜி. அப்சல்யூட்லி. இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு இது அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். பாஸ்டரைசேஷனுங்கிறது நீங்கள் ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸில் மில்கை ஹீட் பண்ணி எகெயின் 4 டிகிரி செல்சியஸில் சில் பண்ணணும். இந்த பாஸ்டரைசேஷனுக்கு நான் யூவி டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு R&D போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸ். இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸ் தான் அது. யூவி டெக்னாலஜியில் நீங்கள் ஹீட் பண்ணவும் மாட்டீங்க, சில் பண்ணவும் மாட்டீங்க. அதில் அந்த பைப்பில் உள்ளே போகிறப்பே பாக்டீரியாவை கில் பண்ணிடும். ஓ சூப்பர். அந்த அப்போனா அதோட எந்த தன்மையும் மாறாது. நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப சம் மினரல்ஸ் போயிடும், சம் அரோமா போயிடும். அதனால் நாங்கள் அந்த நேச்சுரலாகவே கொடுக்கறதுக்காக அதை நாங்கள் இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்கோம். யூவி டெக்னாலஜி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது பிஸ்னஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ், எவ்வளோ ஃபார்மர்ஸ் நீங்கள் எம்பவர் பண்ணியிருக்கீங்க மொத்தமாக இப்போது உங்களோட வேதா மில்கில், வேதா பிராண்டில்? இப்போ 35,000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்டு 3,800 இருக்காங்க. ஏஜென்ட்ஸு எம்ப்ளாயி 1,200 இருக்காங்க. ஸோ மொத்த வேல்யூ செயினில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 பேர் நேரடியாகவே உங்கள் கீழே வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க உங்களோட வேல்யூ செயின். அது இல்லாமல் இந்த மில்கை கொண்டு வரதுக்கு அந்த குட்டியானன்னு 300 வெஹிக்கிள் இருக்குது, டேங்கர்ஸ் இருக்குது, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இன்டைரக்டாக ஏகப்பட்ட பேர் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. மைக்ரோ ஆண்டர்ப்ரனராகவே உருவாயிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய வேல்யூஸை நீங்கள் வந்து கொண்டு வரதை பார்க்க முடியுது. நான் பல முறை இன்ட்ராக்ட் பண்ணும்போது வாட் ஐ சி இஸ் ரமேஷ் அவர்கள் வேல்யூஸோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் நான் பார்த்துருக்கேன். டெஃபினட்டாக ஃபேமிலிஸ் வழியாக அந்த வேல்யூஸ் வரும். நீங்கள் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கீங்க. அப்போது அந்த படித்த அந்த காலேஜ் வழியாக இல்லை ஸ்கூல்ஸ் வழியாக அந்த வேல்யூஸ் வந்திருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், நம்மளுடைய விவசாயிகளை பார்க்கும்போது உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் பியூரிஃபை ஆகி ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டமாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் யார்? முதல் காரணம் விவசாயிகளோடு சேர்ந்த என்னோட வங்கி தான். வங்கி தான் காரணம். எஸ். ஏன்னா நான் நிறைய பெரியவங்க பேசுகிறத கேட்பேன், நிறைய அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நான் உள் வாங்கிக்குவேன். எதெல்லாம் நல்ல விஷயமோ அதை உள் வாங்கிக்குவேன். எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வங்கி கடன் அப்படிங்கிறது நீ எந்த அளவுக்கு திருப்பி கட்டுறியோ அந்த அளவுக்கு அது திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி கிணறு வெட்ட வெட்ட ஊறிக்கிட்டே இருக்கோ அதுமாரி லோனை கட்ட கட்ட நமக்கு வந்து அந்த லோன் வந்து திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, இந்த லோன் திருப்பி கட்டுறதுனால அது இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக போகுது. கிராமத்தில் சொல்லுவாங்க, டே அடுத்த வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுறாதான்னு. அந்த மாதிரி நீங்கள் லோனை கட்டலைன்னா நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்ட மாதிரிங்கிறது என் மைண்டில் செட் பண்ணோம். அதனால் இன்னைய வரைக்கும் எங்களோட ஒரு ரீபேமெண்ட்டில் கூட ஒரு பைசா கூட நாங்கள் கட்டாமல் இருந்ததில்ல. அதை வந்து இன்னைய வரைக்கும் நான் ப்ராப்பராக பண்ணுறேன். அதனால தான் என்னால் 2வது யூனிட் வந்து எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க் வந்து திருச்சி பிரான்ச்சு எஸ்எம்இ பிரான்ச் வந்து 52 கோடி எந்த கொலட்டலும் என்கிட்ட இல்லாமல் என்னோட அந்த ஜேர்னியை பார்த்துட்டு அவங்க அந்த பிளான்ட்டை வந்து ஒரு NCLT ஆக்ட்லேருந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம். அது கிட்டத்தட்ட 100 crore அந்த ப்ராஜெக்ட்டு. எனக்கு லோன் கிடைச்சதுக்கு காரணமே அதான். நான் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், பெரிய வசதி அப்படின்லாம் இல்லாமல் உழைப்பு, அந்த நேர்மை, இது ரெண்டுக்காக, அதாவது என்றைக்குமே ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி தான் எனக்கு அந்த யூனிட் வந்து இப்போ 2வது பவுடர் பிளான்ட் யூனிட் வந்து அது ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட பிளான்ட். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு முசிறியில் இருக்குது, அது வந்து 1.5 lakhs லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த பிளான்ட் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 5 லட்சம், ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி 7 lakhs லிட்டர். தமிழ்நாட்டில் 3rd level பிளான்ட் அது. ஓ சூப்பர். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபேக்ட்ரி லெவல். எஸ் எஸ். ஸோ இதெல்லாம் இந்த ரொம்ப இன்ஸ்பைரிங் ஜர்னி, த ஜர்னி தட் ஹஸ் ஹேப்பன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். ஸோ உங்களோட விஷன் விவசாயத்தை நோக்கி, ஃபார்மர்ஸை நோக்கி இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க? அடுத்த ஜெனரேஷனை, அதாவது ரமேஷ் அவர்களோட அடுத்த ஜெனரேஷனை வந்து எப்படி க்ரூம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸில்? எஸ். இப்போ வந்து என்னோடய லைஃப்பில் இது 30 வருட ஜேர்னி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அதனால் இனிமேல் காப்பி பேஸ்ட்டு தான். கரெக்ட். அதனால் நான் 2030க்குள்ளே ஒரு 10 lakhs லிட்டர் வந்து பர் டே நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அதை நோக்கி தான் இப்போ பயணம். அப்போ 10 lakh லிட்டர்ஸ் நீங்கள் சொல்லும் போதே டக்குன்னு என் மைண்டில் என்ன நினைக்கிறேன், எத்தனை ஃபார்மர்ஸ்னு வருது மைண்டில்.
அப்போ எவ்வளோ ஃபார்மர்ஸ் அதில் இருப்பாங்க? எபோ 1 lakh 1 lakh farmers டைரக்ட் contributing 10 lakh liters of 10 lakhs லிட்டர் பர் அனிமல் 10 லிட்டர்ஸ். அதனால் ஒரு 10 lakhs அண்ட் எபோ வந்து அவங்க வந்து 1 lakh அண்ட் எபோ வந்து வந்துடுவாங்க 10 lakhs லிட்டர் எடுக்கிறப்ப. இதோட எந்த அளவுக்கு என்னால் வந்து ஃபார்மருக்கும் சரி, இங்கிட்டு ஃபார்மரையும் டெவலப் பண்ணணும், இந்த சைடு டிஸ்ட்ரிபியூட்டரையும் நான் டெவலப் பண்ணணும், கம்பெனியும் வளரணும், அதுதான் நாங்கள் வந்து எடுத்திருக்க கான்செப்ட்டு. அடுத்த பாலிசி என்னென்னா, என்னோடய ப்ராடக்டை சாப்பிட்டா யாருக்கும் ஹெல்த் இஷ்யூ வந்துடக்கூடாது, ஒருத்தவங்களை பாதித்து எங்களுக்கு இன்கம் வந்துடக்கூடாது. கரெக்ட். அதுதான் கம்பெனியோட பாலிசி. ஹெல்த் கான்ஷியஸ். எஸ், டெஃபினெட்லி ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு பணத்துக்காக ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது. என்னோட நோக்கம் வந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, என்னோட நோக்கம் எந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதான் என்னோட நோக்கம். பணம் தன்னால் வந்துடும். கரெக்ட். நோக்கம் வந்து இதாக தான் இருக்கணும். பணம் பணம் அப்படின்னு நான் ஓடி இருந்தேன்னா இன்றைக்கி ஜெயிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இல்லை, எதுலேயும் இல்லாமல் இன்றைக்கி அரௌண்டு 3 லட்சத்தை தொடுறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கம்பெனி ஒருத்தர் சொல்லி இந்த டேஸ்ட்டு, இந்த சர்வீஸ்க்காகவே இந்த கம்பெனி வந்து, இந்த பிராண்டு வந்து வளர்ந்துருக்கு. இதுதான் எங்களோட பாலிசியாக எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் கேட்ட மாரி அடுத்த ஜென்ரேஷன் என்னோடய சன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிப்பை மட்டும் சொல்லி மனப்பாடம் பண்ணுற ஒரு ஸ்கூலில் சேர்க்காம, பெயர் சன்னோட அவர் பேர் கனிஷ்க். கனிஷ்க். ஆமாம், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, கனிஷ்க். அவர் இப்போ வந்து 12th படிச்சிட்ருக்காரு. அவருக்கு எப்படின்னா, வாழ்க்கை கல்வியும் சேர்ந்து, கல்வியோட வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, டிசிப்ளின் எந்த பள்ளியில் முக்கியமாக சொல்லி கொடுக்குறாங்களோ அதில் தான் நான் வந்து அவரை கொண்டு போயிட்டு மோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வகையில் சின்மயா இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சியல் ஸ்கூலில், பெரிய ஸ்கூல் ஆச்சு சின்மயா இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், பயங்கர அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர், எல்லா கண்ட்ரியிலேருந்தும் வந்து படிக்கிறாங்க. ரெண்டாவது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கல்வியை மட்டும் சொல்லி கொடுக்காம டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்து டிசிப்ளின், டிசிஷன் மேக்கிங், ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் அவரை பெரிய ஆளாக்கியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 9 கோல்டு மெடல் வாங்குறாரு, ரன்னிங் அத்லட்டிக்கில் இருக்கார். அந்தமாரி மோல்டார். அவரும் பிஸ்னஸில் வந்து டேடி நான் அடுத்த லெவல் இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மிஸ்ஸஸ்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், அப்பா எப்படி உழைக்கிறாரு, முன்னுக்கு வராரு பாரு அப்படின்னு சொல்லி கொடுன்னு. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. கஷ்டம்னு சொன்னாலே பசங்க வந்து தயங்கிடுவான். ஓ அப்போ இது கஷ்டமாட்டுக்கு பிஸ்னஸ்னா அப்படின்னு. என்றைக்குமே பசங்களுக்கு வந்து எப்படி உழைக்கணும், எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. அப்படி என்னை வந்து எங்கள் தாத்தா தான் வளர்த்தார். என்னை வளர்க்குறப்ப அவர் அப்படி தான் சொல்லி கொடுத்தார். எப்போதுமே மாங்காய் மரத்துலலாம் என்னை ஏற விடுவார், மாங்காய் பறிக்க வைப்பார். ஏன்னா தோட்டத்தில் இருக்குது. மாங்காய் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வர சொல்லுவார். 5வது படிக்கிற பிள்ளை சைக்கிளில் கட்டி கொடுத்துருவார். நான் போய் விற்றுட்டு வருவேன். அதெல்லாம் என்னோடய கான்ஃபிடென்ஸ், என்னோடய தன்னம்பிக்கையை உயர்த்தினார். மரத்தில் எப்படி ஏறணும்னு சொல்லி கொடுத்தாரு. கிணத்துலலாம் உள்ளே இறங்கணும் கயிறு கட்டி, அதெல்லாம் எனக்கு எப்படி இறங்கணும்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம பசங்கள்லாம் ஓடுனா ஓடாதாங்கிறோம், உளுந்துருவாங்கிறோம், ஏறாதாங்கிறோம். எப்படி ஏறணும்னு சொல்லி கொடுக்குறதே இல்லை. அதனால் அந்த சின்ன வயசுலேயே, அதனால தான் என்னோடய சன்னுக்குமே நான் ஆரம்பத்தில் வந்து அவர் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அப்படி தான் இன்வால்வ் படுத்தினேன். 2000 பேர் வேடிக்கை பார்த்து கை தட்டுற இடத்துல நீ இருக்கக்கூடாது, 20 பேர் ஓடி தோக்குற இடத்துல கூட நீ இருந்தனா பெஸ்ட்டாக வருவ அப்படிங்கிறத தான் நான் சொல்லி கொடுத்தேன். அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மெடல், ஃபஸ்ட்டு தோத்தார், அப்புறம் 1 மெடல் வாங்கினார். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிளிங் போயிட்டு வந்தார், நான் ஸ்டாப்பாக ஸ்போர்ட்ஸில். அந்த இந்த ஜர்னியில் வந்து கனிஷ்க் உங்களோட சன் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரை வந்து கொண்டு போகும்போது 2030 வில் பி பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஜர்னி உங்களோட ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் புரிஞ்சுக்கிறேன். டெஃபினட்டாக நம்ம ஆடியன்ஸும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது மனிதர்களுக்கு வந்து 5 டைமென்ஷன்: ஃபிசிக்கல், மென்டல், இன்டலெக்சுவல், எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல். இதில் எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறத விட டீப் எமோஷனாக பாசிட்டிவ் க்ரியேட் பண்ண தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்பா கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறத விட முன்னுக்கு வராருன்றது வந்து ரொம்ப எப்படி முன்னுக்கு வராரு பாரு, எப்படி உழைக்கிறாருன்னு பாரு. நல்ல பாயிண்ட். என்றைக்குமே சார் கஷ்டப்பட்டு உழைச்சா பணம் சம்பாதிக்கலாம், கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னுக்கு வந்துடலான்னு சொல்கிறாங்க. அது முடியாது சார். அதில் வந்து உங்களோட எண்ணமும் சிந்தனையும் செயலும் அந்த பிஸ்னஸில் ஊறிடணும். பேஷன். அப்போ தான் வந்து நீங்கள் முன்னுக்கு வர முடியும். நான் கஷ்டப்பட்டால் முன்னுக்கு வந்துடுவேன்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் முன்னுக்கு வர முடியுதான்னு பாருங்களேன். இல்லை, நீங்கள் பணத்துக்காகவோ இல்லை அடுத்தவர்கள் சொல்கிறதுக்காகவோ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. உங்களுக்கு அதில் ஒரு இஷ்டப்பட்டு அதை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு பெரிய ஹாப்பியோட இதில் நான் வந்து எந்த லெவல் வேணாலும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட
ஒரு ஆள் மனசு சக்தியோட நல்ல எண்ணத்தோட செயல் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் சார். நல்லவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். நான் அதில் ரொம்ப நம்புகிறவன். ஏன்னா நம்ம எண்ணமும் செயலும் எப்படி இருக்கோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணம், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் நான் எங்கேயோ கிராமத்தில் பிறந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிற இவ்வளோ கார்பரேட்டுக்கு என்னால் சப்ளை பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக என்னோட அந்த லெவல் தான். அது வந்து கஷ்டப்பட்டு உழைச்சது மட்டும் இல்லாமல் இஷ்டப்பட்டு அந்த பேஷன், அதாவது 24 மணி நேரம் விவசாயங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், கரெக்ட், நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற பாலை குவாலிட்டி எடுத்துகிட்டு வந்து தாஜில் எப்படி சேர்க்கணும், கரெக்ட், எப்படி ஒபரையில் சேர்க்கணும், எப்படி புல்மனில் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம். யூ ஆர் கனெக்டிங் த ஃபார்மர் கரெக்ட் டு த டாப் பிராண்ட்ஸ் எஸ் ஆஃப் த வேர்ல்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லும் போது ஒரு இம்பார்ட்டண்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீங்கள் ஒன்று ஒன்று சொல்லும் போதுமே ஒரு விவசாயிகளோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய கோயம்புத்தூரை சார்ந்த CK பிரகலாத் அவர்கள் ஃபார்ச்சூன் அட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபார்ச்சூன் எப்படி பாட்டம் ஆஃப் த பிரமிட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையை மேலே கொண்டு வரும், அதுலேயும் லாபம் அடைஞ்சிக்கணும். எக்ஸாக்டாக அந்த புக்குக்கு கேஸ் ஸ்டடி உங்கள் கம்பெனி தான், வேதா மில்க். எங்களோட அடிப்படை கோரே சார் ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து ஃபார்மரோடையும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரோடையும் சரி, எம்ப்ளாயோடையும் சரி, நாங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம் சார். அந்த ரிலேஷன்ஷிப் தான் எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வருது. சேலரி, நான் ஓனர், அவர் எம்ப்ளாயி, இங்கிட்ட ஃபார்மர், நான் அவருக்கு ஓனர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அடிப்படை கோர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான். பியூட்டிஃபுல் பாயிண்ட். எங்களோட ஃபேமிலி இன்றைக்கி நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நான் மட்டும் இல்லை, என்னோடய ஹோல் ஃபேமிலியே இதில் இருக்காங்க. பிரதர் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி, அண்ணி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவுட்ஸ்டாண்டிங் பார்த்துக்குவாங்க, நான் அட்மின் அண்டு மார்க்கெட்டிங் பார்த்துக்குவேன். அக்கா பையனை நாங்கள் படிக்க வச்சோம், அவர் சர்வர் அட்மின்னு. அக்கா வீட்டுக்கார் சென்னை கார்ப்பரேட் ஆஃபீஸு. இந்த மாதிரி எல்லோரும் என்டையர் டீமே இதில் இருக்கும். இந்த உறவுகளோடு சேர்ந்தது தான் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் சார் நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியும். எல்லோரும் ஜெயிச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடிப்படையில் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஜெயிக்கவே முடியும்னு நான் சொல்கிறேன். அப்சல்யூட்டாக எந்த சேலஞ்சஸ் வந்தாலும். எஸ், அதான் நீங்கள் இது சொல்லும் போது டக்குன்னு எனக்கு கிளிக் ஆகுது. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். நீங்கள் உங்கள் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஃபார்மர்ஸ், அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்குள்ளே டாப் கிளாஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை கொண்டு வந்துடுறீங்க. இன்றைக்கி வேதா மில்க் ஃபேமிலின்னா ஃபார்மர் டு த டாப் கிளாஸ் பிராண்ட் ஆஃப் த வேர்ல்ட். எஸ், அதுதான் சார் எங்களை வளர்க்குது. இன்றைக்கி 3rd ஜென்ரேஷன் இருக்காங்க தமிழ்நாட்டில், 2nd ஜென்ரேஷன் இருக்காங்க, 40 வருட கம்பெனி இருக்குது, பிராண்டு ஆரம்பித்த கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 60 பிராண்டு இருக்குது. அதில் இன்றைக்கி எங்களால் தமிழ்நாட்டில் ஒரு 3rd லெவல் வரைக்கும் வளர்ந்துருக்கு இந்த கம்பெனி ஷார்ட் பீரியட்லனா அதுக்கு இந்த அடிப்படை இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து மெயின் சார். ரிலேஷன்ஷிப், நெட்வொர்க்கிங் ரிலேஷன்ஷிப். எஸ், இந்த பாட்காஸ்ட்டை வந்து விரும்பி வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலாக நான் இதை பார்த்து ரசிச்சிருப்பாங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய ஜர்னிலேருந்து. எஜுகேஷன் வந்து எப்படி எஜுகேஷனுங்கிறது வெறும் பிடெக், ஸ்டார்ட் அக்கௌண்டன்ட், லா, MBBS அதை பற்றி நான் சொல்ல வரல. எஜுகேஷனுங்கிறது நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்களே அதுதான் எஜுகேஷன். இந்த மேன் மேக்கிங் எஜுகேஷன், கேரக்டர் பில்டிங் எஜுகேஷன், சுவாமி விவேகானந்தர் சொல்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கணும், படிக்கணும் அப்படின்னு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க? இப்போ கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்காங்க சார். அதை வந்து அவேர்னஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். MSME வந்து இன்றைக்கி நம்ம வேர்ல்டு இந்திய பொருளாதாரத்தில் 30% ஜிடிபியில் வந்து MSME தான் செக்டார் தான் இதுக்கு கொண்டு காரணம். அதில் 16% ஜிடிபி வந்து அக்ரிகல்ச்சர். நம்ம வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போயிடுன்னு நம்மளை வீட்டிலேயே மோல்டு பண்ணுறாங்க ஆரம்பத்துலேயே. அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். நான் இப்போ கூட ஒரு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்ப ஐடி செக்டாரில் பயங்கர மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்கிறாரு. என்னென்னா எல்லா ஜாப்லையுமே வளர்ந்து போனால் ஹாப்பியாக இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால. கரெக்ட். ஐடியில் மட்டும் 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டா ஒவ்வொரு நாளும் அவன் வந்து இந்த பிஸ்னஸில் நம்மளை வச்சுருப்பாங்களா, செக்யூரிட்டி. எஸ், அந்த ஒரு இதில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பிஸ்னஸில் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து எஃபோர்ட் எடுக்கணும் சார். அதுதான் எதுவுமே எதிர்பார்க்க. ஆமாம், ஏன்னா லேர்ன் பண்ணணும். லேர்னிங், டூயிங்.
நீங்கள் லோன் பயிற்சியும் முயற்சியும் தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். சூப்பர். பயிற்சி முயற்சி. எஸ். நீங்கள் வந்து ஒரு 4 வருட அனுபவம் அல்லது ஒரு 5 வருட அனுபவம் வந்து இருந்துட்டா, இந்த 5 வருடமும் நம்ம லேர்ன் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்கும் அந்த கற்றுக்கிட்டு வரத்துக்கு. அப்போ கற்றல் அறிவோடு சேர்ந்த கல்வி அறிவு தான் நம்ம ஜெயிக்க முடியும். கல்வி அறிவை வச்சு மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. வெறும் பட்டத்தை வச்சு, அதாவது டிகிரி வச்சுட்டு நான் பிஸ்னஸ்க்கு வரேன்னு போட்டிங்கன்னா முதல் போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதில் ஒரு அனுபவம் கண்டிப்பாக அந்த அனுபவம் இருக்கணும். 2வது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு வரணும்னா துணிச்சல் வேணும் சார். அதுதான் துணிச்சல் வேணும். 2வது நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறம் அந்த பயிற்சி முயற்சி. அந்த முயற்சிக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முயற்சி பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் விட்டுருவாங்க, அப்புறம் ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். தொடர் முயற்சியாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கணும். கரெக்ட். அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும் சார். அதில் வந்து 100% நான் அன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ நான் எப்படி ஓடிட்டு இருந்தேனோ, ஸ்டில் நவ் நான் இன்னைய வரைக்கும் அதே ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருக்கேன். இன்னைய வரைக்கும் நான் ஒரு நாளும் இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஏன் ஓடணும் அப்படின்னே கிடையாது. இன்னமும் அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தொடர் முயற்சியோட சார். என்னையை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி வேகமாக வெற்றி பெறும். நான் எப்படி குடும்பத்தோட என்னோடய பிரதர் சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோமோ, நீங்கள் தொடர் முயற்சி வெற்றி பெறலாம், ஆனால் கூட்டு முயற்சி வேகமாக வெற்றி பெறலாங்கிறது என்னோடய கருத்து. இவ்வளோ கம்பெனிக்கு நடுப்புற நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்திருக்கோம். 3 லட்சம், இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் இயரே 5 lakhs கிராஸ் ஆகிடும். அப்போ இது எப்படின்னா அந்த கூட்டு முயற்சி தான் மிகப்பெரிய பலம். 2வது இதெல்லாம் வந்த உடனே எனக்கு மகிழ்ச்சி வந்துச்சானா அது இல்லை சார். எனக்கு வந்து ஒரு சேவை மனப்பான்மை எங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் கருணை உள்ளத்தோட சில வேலைகள்லாம் நாங்கள் நிறையா பண்ணுறோம். அதை அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் வந்து இந்த விவசாய சைடு கறவை மாட்டு கடன் கொடுக்க போகிறப்போ ஒரு பூர்ணோதயான்னு ஒரு சிறப்பு பள்ளியை பார்த்தேன் ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி திருச்சி பக்கத்தில். அந்த குழந்தைங்களுக்கு, அந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு இன்னைய வரைக்கும் 6 வருடமாக 2 நேரம் பாலும் காய்கறியும் டெய்லி ஒரு 20 kg நியூட்ரிஷன் கொடுக்குறீங்க. ஆமாம், 70 குழந்தைங்க இருக்காங்க. ஃபுட்டு கொடுக்கல, நியூட்ரிஷன் கொடுக்குறோம். 2 நேரமும் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் கவர்மெண்ட் தொட்டில் குழந்தைங்களுக்கு, திருச்சி தொட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம தான் 2 நேரமும் சுத்தமான அவங்களுக்கு வந்து அந்த பசும்பால் கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் 6 month இது 3 நாள் 4 நாள் பிறந்த குழந்தைங்கள்லாம் அங்கே வச்சுட்டு போயிடுற அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறோம். நான் படித்த பள்ளியில் ஆங்கிலவாதியார் போட்டு ஒரு 5 வருடமாக ஆங்கிலம் பகுதி நேர ஆசிரியர் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுமாரி நிறைய பண்ணுறோம். அந்த சைடு வந்து அந்தமாரி சேவைகள் அதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த அடிப்படை இந்த கருணை உள்ளத்தோடு சேர்ந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இயற்கையை அழிச்சு கரெக்டு அதோடு சேர்ந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வருஷம் 2000 மரம் வளர்க்குறோம். கலெக்டரோட சேர்ந்து 1 கோடி மரம் வளர்ப்பு திட்டத்தில் ஒரு 50,000 மரம் வளர்ப்புக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆமாம்மா, நிறைய அந்த மாதிரி வந்து கூட அவங்களுக்கே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் துணிச்சல் வேணும், பயிற்சி வேணும், முயற்சி வேணும். அது விடாமுயற்சியும் கூட்டு முயற்சியும் இருந்தால் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு ஹீரோவாக மாற முடியுங்கிறது என்னோட கருத்து சார். கண்டிப்பாக ரமேஷ் சார். இன்ஃபேக்ட் என்னோடய ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது வந்து அண்ணாமலை படத்தை பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை ஜர்னி இருந்தது. நான் தான் சொல்லியிருந்தேன், வேதா மில்க் வந்து அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக வந்து அந்த படத்தில் காட்டுறாங்களோ, அவர் அப்படி வந்து காரில் போய்ட்டு அப்படி நிற்பார், அப்படியே மாடு 4 போகும். அதுதான் ரமேஷ் அவர்களோட ஜெர்னியாகவும் நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கடவுளோட அருளாலையும், ஃபார்மர்ஸோட சப்போர்ட்டாலையும், உங்கள் ஃபேமிலியோடைய கூட்டு முயற்சியாலையும், உங்களுடைய பயிற்சியாலையும், உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுடைய அந்த கன்சிஸ்டன்சினாலையும் கண்டிப்பாக வந்து வேதா மில்க் ஒரு ஐகானிக் பிராண்டாக வேர்ல்டு ஃபுல்லாக தமிழர்களுடைய பெருமையாக அது போய் சேரும் அப்படிங்கிறது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த பாட்காஸ்ட் நீங்கள் முதல் முறை பண்ணியிருக்கீங்க, அது நம்மளுடைய இதில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் இஸ் டெஃபினட்டாக இது வந்து பல வெற்றிகளை வந்து காணும் உங்களுடைய இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இனிஷியேட்டிவ். வேதா இன்ஸ்டியூட் ஆஃப் சஸ்டைனபிள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் திருச்சியை சார்ந்து. ஏன்னா பல அக்ரோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. விவசாயிகளுக்கு செய்யணும், உங்கள் வேல்யூ செயினில் மட்டும் இல்லாமல் மற்ற வேல்யூ செயின்லையும் அவங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபார்மர்ஸோட எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு போய் பயிற்சியாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னா வேர்ல்டு வில் கம் டு திருச்சி. இல்லை, அது நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் சார். எங்கள் இது வரைக்கும் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் நம்மளோட பிளான்ட்டை விசிட் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் வராங்க, எஸ் அமைப்பு, பிஎன்ஐ, ரோட்ரி, லயன்ஸ் கிளப்பு,
இது வரைக்கும் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு 3000-4000 பேர் வந்து நம்மளோட பிளான்ட்டை வந்து இன்டைரக்டா ஆல்ரெடி ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே ஆன் த இது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டு பாலிடெக்னிக்லேருந்து வருஷத்துக்கு 50 மாணவர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். பாய்லர் செக்ஷனில், அப்புறம் இடிபி செக்ஷனில், அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் செக்ஷனில், அப்புறம் ப்ரொடக்ஷனில், அப்புறம் மைக்ரோபயாலஜி லேபில், கெமிக்கல் லேபில், இப்படி நிறைய அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அதுவும் நாங்கள் என்னோட இதில் சைட் பை சைடு அதுவும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன நல்லது. ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரும் முன்னுக்கு வராங்களா? அப்படி இல்லை. கடவுள் வந்து யாருக்கு கொடுத்தா நிறைய செய்வாங்களோ அவங்களுக்கு நிறைய கொடுப்பாருங்கிறது என்னோட கருத்து. நம்ம கொடுக்க அது தன்னால் கம்பெனி வந்து எப்படி இது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக மாறி போய்கிட்டே இருக்குது. இது நான் ஸ்டாப்பாக இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது கம்பெனி. இது எல்லாம் சேர்ந்தது தான் சார் கம்பெனி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வேதா மில்க் வந்து ஒரு குளோபல் பிராண்டாக வரதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நடக்கும். 2030 2047 இந்தியா வந்து விக்ஷித் பாரத் அடையும் போது வேதா மில்க்கும் விக்ஷித் பாரத்தில் ஒரு பெரிய பங்கு பெறும் அப்படிங்கிறத கனிஷ்க் வழியாகவும் ஃபேமிலி வழியாகவும் வரும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக என்னால் நம்ப முடியுது. கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார் ரமேஷ் சார் ஃபார் ஜாயினிங் திஸ் பாட்காஸ்ட் அண்ட் வில் டூ மச் மோர் டிஃப்ரெண்ட் பாட்காஸ்ட் அண்ட் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் ரமேஷ் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வேதா மில்க் வந்து பேசியிருந்தார். அவர் சொன்ன பல கருத்துக்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான லெசன்ஸ். அவரோட ஜேர்னி ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி. காரணம் என்னென்னா, விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்து ஒரு ஃபார்மர்ஸை வந்து எம்பவர் பண்ணி ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து வேதா மில்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டை தமிழ்நாட்டிலேருந்து குளோபல் லெவலில் கொண்டு போயிருக்காரு. பல இம்பார்ட்டண்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வழியாக இதை எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணி உங்கள் பிஸ்னஸ் வந்து பல கட்டத்துக்கு கொண்டு போகிறது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன பல சட்டங்களை ஃபாலோ பண்ணி அது இருக்கக்கூடிய அவர் சொன்ன ஃபுட் சேஃப்டி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வந்து அவர் பண்ணுறது சொல்லியிருந்தார். அந்த சட்டங்களையும் தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம் பிஸ்னஸ் பண்ணும்போது. அதனால் எங்களுடைய வாழ்த்துக்கள் ரமேஷ் எம்டி வேதா மில்க் அவர்களுக்கு. நன்றி.